இப்போ ஒரு கேள்வி ஒன்று பார்க்க போகிறோம். இந்த கேள்வி டைப்புகளில் தான் இந்த மாடல்கள் தான் உங்களுக்கு இப்போ நியூ சிலபஸில் எக்ஸாமுக்கு வரும். ரைட். ஸோ கேள்வியை பார்த்துக்கொள்ளும். என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸையோ ஒன்றின் வர்க்கம் எக்ஸ் நாட் ஈக்குவல் ஒன்று ரைட் என்க. அதை ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால் எக்ஸ் நாட் ஈக்குவல் ஒன்று ஏன் சொல்கிறாங்கன்னா எக்ஸ் சமன் உண்டாகினால் அதோட பகுதி சார்பை பாருங்க பூஜ்ஜியமாயிடும். பூஜ்ஜியமாகினால் வந்து உங்களுக்கு எங்கே போயிடும், சார்பும் இல்லாமல் போயிடும், முடிவிலிக்கு போய் அடுத்து வந்து என்ன கருத்தற்றதாக போயிடும். ரைட். அதனால் எக்ஸ் நாட் ஈக்குவல் ஒன்று ரைட் என்க. எஃப் டேஸ் எக்ஸ் சமன் என காட்டுக. இது வந்து என்ன சொல்லணும், பகுதி சம்மந்தப்பட்ட முதலாவது பகுதி. ரைட். அப்போ எஃப் டேஸ் எக்ஸ் கேட்குறாங்க. இது என்ன வடிவம், யூவின்கு பி வடிவம். முதலாவது மேலுக்குள்ள சார்பின் வகையீடு என்ன, சய 2 வகையீடு 0 எக்ஸின் வகையீடு 1 தர எக்ஸ் மைனஸ் 1 வர்க்கம் சய கீழுக்குள்ள சார்பின் வகையீடு 2 தர அடுக்க வகையிட்டு இருக்கும் எக்ஸ் மைனஸ் 1. திருப்பி உள்ளுக்குள்ள இருக்க சார்பு வகையிட்ட வேண்டாம், எக்ஸம் மட்டும்தான் வரப்போகுது 1 தர மேலுக்குள்ள சார்பு எக்ஸ் மைனஸ் 2. அதற்கு எக்ஸ் மைனஸ் 1 முழுவதன் எக்ஸ் மைனஸ் 1 வர்க்கத்தின் முழுவதன் வர்க்கம் என்றக்குள்ள எக்ஸ் மைனஸ் 1 4ஆம் அடுக்கன்னு வரப்போகுது. இங்கே பாருங்க, இதில் இந்த எக்ஸ் மைனஸ் 1 எடுக்கலாம், இங்கிருந்தும் ஒரு எக்ஸ் மைனஸ் 1 எடுக்கலாம். கீழுக்கு வந்து என்ன செய்யும், வெட்டுப்பட்டால் உங்களுக்கு போகுது. இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 1 சய 2 தர எக்ஸ் மைனஸ் 2 அதன் கீழ் எக்ஸ் மைனஸ் 1 கணம். ரைட். அப்போ இதை மேலும் சுருக்கமாக இருந்தால் சய 1 சய 2 தர சய 2 4 அப்போ 4 சய 1 3 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் 3 மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 முழுவதன் கணம். இதான் வந்து என்ன மாதிரி போகுது, எஃப் டேஸ் எக்ஸ் ஆக இருக்கு. ரைட். எஃப் டேஸ் எக்ஸினை பயன்படுத்தி பைசமன் எஃப் ஆஃப் எக்ஸ் எனும் வளையின் நிலையான புள்ளிகளையும் அணுகோடுகளையும் காண்க. இங்க நிலையான புள்ளி என்ற திரும்பற் புள்ளியை எப்படி சொல்லுவாங்க, நிலையான புள்ளின்னு சொல்லுவாங்க. ரைட். ரைட். திரும்பற் புள்ளிகளையும் அணுகோடுகளை காண்க. மேலும் நிலையான புள்ளிகளின் தன்மைகளையும் துணிக. அதான் எப்படி உயர்வா இழிவா அல்லது அந்த என்ன உயர்வும் இழிவும் இல்லாமல் வர அந்த விபத்தி வடிவங்களா என்னன்றதை பார்ப்போம். அப்போ வந்து சொல்லுங்க, இதை எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை, என்ன இருக்கு அந்த உங்களுக்கு வந்து முதலாவது வந்து தின்பட் புள்ளி கேட்குறாங்க, நிலையான புள்ளி கேட்குறாங்க. அது காண்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை, அதோட என்ன இயல்பு வேணும், தின்பட் புள்ளியிட இயல்பு. தின்பட் புள்ளியிட இயல்பு என்ன, தின்பட் புள்ளியில் படித்திறன் 0. ரைட். படித்திறன் 0 என்று சொன்னால் என்ன, எஃப் டேஸ் எக்ஸ் சமன் 0. அப்போ திரும்பல் புள்ளியில் எஃப் டேஸ் எக்ஸ் சமன் 0. எஃப் டேஸ் எக்ஸ் சமன் 0 என்று சொன்னால் 3 மைனஸ் எக்ஸ் கீழ் எக்ஸ் மைனஸ் 1 முழுவதன் கணம் சமன் 0. இங்கே ஏற்கனவே சொல்லிட்டாங்க எக்ஸ் நாட் ஈக்குவல் 1. ஸோ இது வந்து என்ன பூஜ்ஜியமாக இருக்காது, குறுக்கு பெருக்கம் செய்யலாம். அப்போ குறுக்கு பெருக்கம் செஞ்சோம்னா 3 மைனஸ் எக்ஸ் சமன் 0 போகுது. எனவே எக்ஸ் சமன் 3. இது வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் சமன் 3ல ஒரு திரும்பற் புள்ளி இருக்கும் என்று கண்டுபிடிச்சிருக்குமே தவிர அது எப்படிப்பட்ட கண்டுபிடிக்கல. அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பாவிப்போம்னு சொன்னால் சார்ட் பாவிப்போம். ரைட். அந்த சார்ட் பாவிக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு வந்து என்ன தெரியணும்னா அடுத்த அணுகோடுகளை காணும். ரைட். அணுகோடு வந்து எப்படி காணுவீங்கன்னு சொன்னால் என்ன அணுகோற்ற இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அணுகோட்டில் என்ன செய்யாது, வரைவு இருக்காது. அப்போ வரைவு இடம்பெறாத இடம்தான் வந்து என்ன சொல்லுவோம், உங்களுடைய நிலைக்குத்து அணுகோடு. அதாவது அந்த சார்புக்கு வைப்பெறுமதி எதுவுமே இல்லாத ஒரு இடம் தான், முடிவுள்ள வைப்பெறுமதி எதுவுமே இல்லாத இடம் தான் உங்களுக்கு என்ன அணுகோடு. அப்போ முடிவுள்ள வைப்பெறுமதி எதுவுமே இல்லைன்னு சொன்னால் இது எங்கே போகுது, முடிவிலிக்கு போகும். இல்லைங்களா? அப்போ இது முடிவிலிக்கு போகும்போது புறப்படுறதா என்ன உங்களோட நிலைக்குத்து அணுகோடு அல்லது வையச்சுக்கு சமாந்தரமான அணுகோடு. அப்போ நிலைக்குத்து அணுகோட்டிற்கு
ரைட். நிலைக்குத்து அணுகுகோட்டில் என்னவா இருக்கும் உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று முழுவதன் வர்க்கம் சமன் 0 இருக்கும். இந்த பெருமதி வந்து பாருங்க முடிவிலிக்கு போகணும், முடிவற்ற ஒரு பெருமதிக்கு போகணும்னு சொன்னா கீழுக்குள்ள நம்ம பிரிக்கிற தானம் வந்து என்னவா இருக்கும் 0 இருந்தால்தான், 0 பிரிச்சா உங்களுக்கு தெரியும்படி முடிவிலியாண்டு. எனவே இங்க வந்து என்ன பிரிக்கிற தானம் 0 இருந்தால்தான் இது ஒரு முடிவற்ற பெருமதிக்கு போகும். அப்ப அந்த இயல்பை வச்சு கொண்டுதான் நிலைக்குத்து அணுகோடு எங்க இருக்குன்றதை காணும். அப்போ வந்து என்ன சொல்லணும் எக்ஸ் மைனஸ் ஒன்று சமன் இதுல இருந்து 0 என்று சொல்லலாம். எனவே எக்ஸ் சமன் 1 என்ற புள்ளியில வந்து உங்களுக்கு என்ன பெறப்பட போகுது நிலைக்குத்து அணுகோடு பெறப்பட போகுது. இங்க பாருங்க இங்க வர நிலைக்குத்து அணுகோடே தவிர இங்க இந்த சார்பு இல்லை இல்லைங்களா, அதான் எக்ஸ் நாட் ஈக்குவல் 1 தந்திருக்காங்க. ரைட். அப்ப இங்க வாரது அணுகோடே தவிர இங்க சார்பு இல்லை, அது வந்து உங்களுக்கு என்ன தெளிவா விளங்கிக்கொள்ளணும். ரைட். அப்ப இதுக்கு பிறகு அணுகோடும் கண்டதுக்கு பிறகுதான் நீங்க வந்து என்ன செய்யலாம் திரும்ப புள்ளியின் தன்மையை ஆராயலாம். ரைட். அப்ப பாருங்க முதலாவது எக்ஸ், ரைட். அடுத்தது எஃப் டேஸ் எக்ஸ். எஃப் டேஸ் எக்ஸ் என்ற தொடலியின் படித்தது. அப்ப பாருங்க என்ன இருக்கு, இப்ப உங்களோட திரும்பற்புள்ளி எங்க பெறப்படுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 3ல பெறப்படுது திரும்பற்புள்ளி. உங்களுக்கு அணுவோடு எங்க பெறப்படுது 1ல பெறப்படுது. ரைட். உங்களுக்கு இன்னும் தெளிவு வரணும் வேண்டாம், அணுவோட்டுக்கான இந்த கோடை நீங்க டொட்டட்ல போட்டுக்கொள்ளும். இப்ப வந்து சொல்லுவோம் ஒவ்வொரு இன்டர்விலா எடுத்துக்கொள்ளும். இப்ப வந்து என்ன இது வந்து 3 விட கூட ஆனா எக்ஸ் வந்து என்ன சொல்லுவோம் முடிவிலியை விட சிறிது. ரைட். இங்க வந்து என்ன 1 விட எக்ஸ் கூட 3 விட சிறிது. இங்கால பகுதி வந்து என்ன 1 விட சிறிது, எக்ஸ் வந்து என்ன மைனஸ் முடிவிலியை விட பெரியது. அப்ப இவ்வளவு இன்டர்வலுக்குள்ளேயும் தான் உங்களுக்கு வரைவு வரப்போகுது. இங்க தொடர்ச்சியான வரைவு இல்லை, உங்களுக்கு அதை நிறைய தன் சொல்லிட்டேன். ஏன் எக்ஸ் சமன் 1ல வரைவு இல்லை. அப்ப எக்ஸ் சமன் 1 கோடு வரைவை வந்து என்ன சொல்லுவோம் வேற வேற பகுதிகளாக பிரிக்குது. அப்ப இதுகளுக்குள்ள இந்த எஃப் டேஸ் எக்ஸ்ல குறி எப்படி இருக்குன்றத வச்சு கொண்டுதான் நம்ம இங்க முடிவெடுக்கலாம். அப்ப இங்க பாருங்க இந்த 1 விட சிறிதா இருக்கு, 1 விட சிறிதா இருக்குன்னு சொன்னா உங்களோட எஃப் டேஸ் எக்ஸ் வந்து எங்க இருக்குது பாருங்க என்ன. அப்போ 1 விட சிறிய பருமதியான 0. இதுல 0 கொண்டு வந்து பிரதியிடுவீங்கன்னு சொன்னா இங்க என்ன வரப்போகுது உங்களுக்கு விடை 0 போகுது. எனவே 3. இங்க வந்து உங்களுக்கு என்னவா இருக்க போகுது -1 கணம். -1 கணம்ன்றது மைனஸ். அப்ப மேலுக்கு பிளஸ் கீழுக்கு மைனஸ் எல்லாம் இங்க எஃப் டேஸ் எக்ஸ் குறி வந்து உங்களுக்கு என்னவா இருக்க போகுது இங்க போடுறது குறி மட்டும்தான் மைனஸா இருக்க போகுது. இங்க 1 விட கூட 3 விட சிறிது. அப்ப வந்து 2 எடுத்துக்கொள்ளலாம் நம்ம. அப்ப 2 கொண்டு வந்து இங்க பிரதியிடுவீங்கன்னு சொன்னால் இங்க என்ன வரப்போகுது உங்களுக்கு 3/2. ரைட். இங்க வந்து 2/1. அப்ப மேலுக்கும் பிளஸ் கீழுக்கும் பிளஸ். எனவே இங்க வரப்போறது வந்து என்ன சொல்றோம் பிளஸ். அடுத்து 3 விட பெரிது. 3 விட பெரிதுன்ற போல உங்களுக்கு என்ன வரும் பாருங்க 3 விட பெரிது என்ற போல 4 எடுத்துக்கொள்ளணும். 4 எடுத்துக்கொண்டோம்னா இங்க மைனஸ் இங்க வந்து பிளஸ். அப்ப உங்களுக்கு இங்க வார விடை வந்து என்ன வர போகுது மைனஸ் ஆயிருக்கு போகுது. இங்க மேலுக்கு பிளஸ் கீழுக்கு மேலுக்கு மைனஸ் கீழுக்கு பிளஸ் என்ற போல மைனஸ் வரப்போகுது. அப்ப விடை வந்து இப்படி. அப்ப இந்த இடத்துல படித்திறன் குறிகள் தான் இன்னும் எடுத்திருக்கீங்க. ரைட். இப்ப தொடலியின் வடிவம், ரைட், தொடலியின் வடிவம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். தொடலியின் வடிவம், தொடலியின் வடிவம். அப்ப இது மைனஸா இருக்குன்னு சொன்னால் தொடலி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும் எக்ஸ் அச்சோட விரிகோணத்தை அமைக்கிறதா இருக்கும். தொடலியின் வடிவம் படித்திறன் வந்து பிளஸ் என்று சொன்னா தொடலியின் வடிவம் வந்து எப்படி இருக்கணும் எக்ஸ் அச்சோட பூர்ணகோணம் அமைக்கிறதா இருக்கணும். இப்படி உங்களுக்கு தெரியும் இங்க எக்ஸ் சமன் 3ல எஃப் டேஸ் எக்ஸ் வந்து என்னன்னு தெரியும் 0 என்று தெரியும். ரைட். அப்ப உங்களுக்கு விடத்த தொடலி வந்து எப்படி இருக்க போகுது தொடலி கிடையாக இருக்க போகுது. ரைட். 3 விட கூட என்னவா இருக்க போகுது உங்களுக்கு மைனஸ் ஆக இருக்க போகுது. ரைட். அப்ப பாருங்க உங்களுக்கு வந்து தொடலியின் வடிவம் இங்க எப்படி இருக்க போகுது
கிடையோட விரிகோணம் அமைக்கிறார். இதான் வந்து என்ன சொல்லுவோம், இங்கே நிலையான புள்ளியில தன்மையை ஆராயிடும். அப்ப இது வந்து எப்படிப்பட்டது, தொடலி இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வருது. அப்ப இது எங்க வரும், ஒரு உயர்வு புள்ளியில தான் இது சாத்தியம். இங்க உயர்வா இழிவா இங்க குழம்புறல, இது இழிவு புள்ளி என்று குழம்புறல, இவ்வளத்த வரைவே இல்லை. இங்க நம்ம கண்டுபிடிச்சது வந்து என்ன சொல்லுவோம், தொடலில வடிவம் எப்படி இருக்குமென்று தான் கண்டுபிடிச்சிருக்கமே தவிர இந்த இடத்துல வந்து என்ன எக்ஸாமன் ஒன்றில் இழிவு புள்ளி என்ற ஒரு பிள்ளையான முடிவுக்கு வாழை. இது ஒரு அணுவு கோடு. அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம், உயர்வு புள்ளி எங்க இருக்குது, எக்ஸாமன் 3ல மட்டும்தான். இப்ப அடுத்த என்ன கேட்குறாங்க, இப்ப அடுத்த என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைசமன் f(x) என்னும் வலையை பரும்படியாக வரைக. அப்ப இங்க வந்து பாருங்க, வளைவை கீற சொல்லியிருக்காங்க. வளைவு கீறதுக்கு முதல் இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதை என்னென்ன பார்ப்போம். என்னது அடுத்த சொன்னால் அச்சை வெட்டும் புள்ளி. ரைட், அச்சை வெட்டும் புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸமன் 0 ஆகும்போது பைட பெறுமதி என்ன, எக்ஸமன் 0 ஆகும்போது பைட பெறுமதி என்னன்னு சொன்னால் என்ன. ரைட், இங்க பாருங்க, எக்ஸமன் 0ல் என்னவா இருக்க போகுது, என்ன இருக்கு, எக்ஸமன் 0ல் என்ன sin2/1. எக்ஸாம் 0 ஆனால் பைட பெறுமதி என்ன sin2. அப்போ பையச்ச வரைவு sin2ல வெட்டு. பைசமன் 0 ஆகினால், பைசமன் 0 ஆகினால் இப்போ நம்ம கீழே போகுது பைசமன் f(x)க்கான வரைவு தான். ஸோ இதான் வந்து உங்களுடைய பையாக இருக்கையும் போகுது. அப்போ இங்கே பாருங்க, பைசமன் 0 ஆகினால் எக்ஸின் பெறுமதி என்னவா இருக்கு, 2 இருக்கு. ரைட், இது ரெண்டும் வந்து உங்களுக்கு அச்சு வெட்டும் புள்ளி. இதோட மேலதிகமாக காண வேண்டிய கடைசி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடை அணுகோடு. ரைட், கிடை அணுகோடு எதை குறிக்குதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், வரைவு தொடங்கும் முடியும், எப்படி தொடங்கும் எப்படி முடியும், அதாவது நீங்கள் முழுவதுக்குமான வரைவு தான் கீற போறீங்க. அதாவது மைனஸ் முடிவிலி தொடக்கம் எக்ஸ் வந்து ப்ளஸ் முடிவிலி வரையும் போகிற வரைவு தான் கீற போறீங்க. அப்போ மைனஸ் முடிவிலிக்கு போகும்போதும் ப்ளஸ் முடிவிலிக்கு போகும்போதும் வரைவு எப்படி இருக்குமென்றதை காணணும் நீங்கள். அப்போ அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம், இங்கே வந்து என்ன சொல்லுவோம், லிமிட் அண்ட். இப்போ உங்களுக்கு என்ன, இந்த வசனத்தை குறியீட்டுக்கு மாற்றக்குள்ள இங்கே உங்களுக்கு என்ன வரப்போகுது, லிமிட் வரப்போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸோ மைனஸ் முடிவிலிக்கு போகும் பொழுது பைட பெறுமதி என்னன்றதான் விஷயம். அப்போ வந்து என்ன லிமிட், பைசமன் என்ன லிமிட், எக்ஸ் வந்து என்ன ப்ளஸ்ஸோ மைனஸ் முடிவிலிக்கு போகும்போது f(x) வந்து என்ன ப்ளஸ்ஸோ மைனஸ் எக்ஸாமன் ப்ளஸ்ஸோ மைனஸ் முடிவிலிக்கு போகும்போது f(x) எடுக்கிற பெறுமதி என்னன்றதுதான் உங்களுக்கு என்ன பையாக இருக்க போகுது. அப்போ இங்கே பாருங்க, லிமிட் x tends to ப்ளஸ்ஸோ மைனஸ் முடிவிலி. f(x)ன்றது வந்து என்ன சொல்லுங்க, என்ன x மைனஸ் 2க்கு x மைனஸ் 1 முழுவதன் வர்க்கம். அப்போ உங்களுக்கு முடிவிலி வார இடங்களுக்கு எப்படி எல்லை எடுக்கிறேன்னு தெரியும். என்ன சொல்லுங்க, 2லேயும் இருக்க பகுதி தொகுதியில் இருக்கிற உயர் அடுக்கை நீங்கள் வெளியில் எடுப்பீங்க. அப்போ என்ன வரும், லிமிட் x tends to ப்ளஸ்ஸோ மைனஸ் முடிவிலி. உயர் அடுக்கு எடுத்தீங்கன்னா x 1/2க்கு x, இங்கே வரப்போகுது x வர்க்கம் 1/1க்கு x வர்க்கம். அப்போ இங்கே வந்து பாருங்க, x tends to ப்ளஸ்ஸோ மைனஸ் முடிவிலி ஆகுனா 2க்கு முடிவிலி 0, 1க்கு முடிவிலி 0. இங்கே வந்து என்ன எக்ஸ், இங்கே எக்ஸ் வர்க்கம் சுருக்கப்பட்ட கீழே வந்து என்ன ஒரு எக்ஸ் மட்டும் மிஞ்ச போகுது. அப்போ இங்கே வந்து என்ன 1/0, 1/0. இங்கே வந்து என்ன உலகத்தின் கீழ் எக்ஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன எக்ஸ் டென்ஸ் டு ப்ளஸ்ஸோ மைனஸ் முடிவிலி ஆகுனா என்ன 1ன் கீழ் முடிவிலி என்ன இங்கேயும் பெறப்போகுது. அப்போ விடை உங்களுக்கு வந்து என்னவா இருக்க போகுது, 0. அப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்க, உங்களோட கிடை அச்சு தான் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், உங்களோட கிடை அணுகோடாகவும் இருக்கும். ரைட், அப்போ அதால் இங்கே பிரச்சனை இல்லை. ரைட், இப்போ வந்து வரைவை பார்ப்போம். உங்களுக்கு இப்போ எக்ஸாம் செய்கிறாக்கள் வந்து என்ன சொல்லுவோம், உங்களோட முழு பேப்பரில் வந்து என்ன வடிவாக ஒரு ஃபுல் பேப்பர் முழு பக்கத்தை எடுத்து இப்படி அச்சை போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எவ்வளோ பேப்பர் தருவாங்க அதால் பிரச்சனை ஒரு முழு பக்கத்தில் அச்சை போடுங்க, அரை உரையில் செய்யாமல். ரைட், இப்போ இதில் முதலாவது நீங்கள் மார்க் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட அணுகுகோடு என்ன எக்ஸாமன் 1ல் வந்து உங்களுக்கு முதலாவது நிலைக்குத்த அணுகுகோடு இருக்குது. எக்ஸாமன் 1ன்னு சொன்னால் உங்களுக்கு எங்கே வரப்போகுது, இங்கே வரப்போகுது. அடுத்தது பைசமன் 0ல் உங்களுக்கு வந்து என்ன கிடை அணுகோடு இருக்கு.
ரைட். அப்போ இதாக இருக்கத்தால் மார்க் பண்ண தரும். ரைட். திரும்பவும் உங்களுக்கு சொல்கிற விஷயம், நிலைக்குத்து அணுகோட வரைவு இடைவெட்டக்கூடாது, கிடை அணுகோட தேவை ஏற்பட்டால் இடைவெட்டலாம். அதாவது எக்ஸமன் உண்ட வரைவு இடைவெட்டக்கூடாது, பைஹெச் எக்ஸ்ஹெச் பை7 பூஜ்ஜியம் என்ற கோட்டை விரும்பின தேவை ஏற்பட்டால் வரைவு இடைவெட்டலாம். அடுத்தது வந்து இப்போ சொல்லுங்க என்ன, எக்ஸமன் 3ல் வந்து என்ன உயர்வு புள்ளி என்று தெரியும், அதுக்குரிய வைப்பருமையும் தெரிஞ்சால் தான் நீங்கள் சரியான ஆள்கூற பிடிக்கலாம். அப்போ எக்ஸமன் 3ல் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் f(3) சமன் என்னவா இருக்க போகுது உங்களுக்கு, இங்கே 3 பிரதிட்டீங்கன்னு சொன்னால் 3 சய 2 1, 3 சய 1 2, அப்போ என்ன 1 4 2 வரப்போகுது, என் வர்க்கம் இருக்கு. அப்போ இப்படி வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன, இங்கே ஒரு இடத்துல எக்ஸமன் 3,1 உயர்வு புள்ளி, 3,1 என்ன உயர்வு புள்ளி, ரைட், உயர்வு புள்ளி. அப்போ இவ்வளத்த ஒரு இடத்துல ஒரு உயர்வு புள்ளி வரப்போகுது இல்லையா, ரைட். இப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்க, அச்சை வெட்டும் புள்ளிகள் எக்ஸமன் 0 ஆகும் பொழுது பை7 என்ன -2. அப்போ எக்ஸமன் 0 ஆகும் பொழுது -2. அப்போ வந்து என்ன, எக்ஸஜி கீழே ஒரு இடத்துல அச்சை வெட்ட போகுது. பரும்படியான வரைவண்டத்தால் நான் எதையுமே இங்கே மார்க் பண்ணாமல் கீறேன், ஏன் வரைவு போகிற போக்கில் கீறிட்டு பிறகு மார்க் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது பை7 0 ஆகும் பொழுது எக்ஸமன் 2. அப்போ வந்து என்ன சொல்லுவோம், இந்த ஒரு இடத்துல எக்ஸமன் 2 இந்த ஒரு இடத்துலையும் அச்சை வெட்ட போகுது, ரைட். உங்களுக்கு விளங்கணும், மைனஸ் முடிவிலியில இருந்து 1 வரைக்கும், மைனஸ் முடிவிலியிலிருந்து 1 வரைக்கும் உங்களுக்கு படித்திறன் வந்து எப்படி இருக்கணும், இந்த ஷேப்பில் இருக்கணும், இல்லைங்கிட்டா. அதே நேரம் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து என்ன, இந்த இடத்துல அச்சை வெட்டணும். அப்போ என்ன இருக்கு, அதே நேரம் எக்ஸ் வந்து மைனஸ் முடிவிலிக்கு போகும்பொழுது பை வந்து எங்க 0 நாடி செல்லும், அணுகி செல்லும். எனவே கிராஃப் வந்து பாருங்க, மைனஸ் முடிவிலியில வரக்கூட 0 அணுகி செல்லும். அப்படியே வர வர என்ன செய்யும், உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு மைனஸ் படித்திறன்ல வந்து கொண்டிருக்கணும், ரைட். அப்போ உங்களுக்கு என்ன சார்பு இப்படி வந்து கொண்டிருக்கணும். அதே நேரம் வந்து பாருங்க, இதை வெட்டாது, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இதை அணுகித்தான் செல்லும், ரைட். அப்போ இதை வெட்டுற மாதிரி காட்டினா மார்க்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. அப்போ வந்து என்ன சொல்லுவோம், அச்சை வெட்டும் புள்ளி இதை என்ன சொல்லுவோம், -2 இருக்கு. இப்போ இவ்வளவுதான் கிராஃப்க்கு இருக்கு, பிள்ளைங்கிட்ட என்ன மைனஸ் முடிவிலிக்கு போக்கல, பை வந்து 0 ஆகணுமே, எக்ஸ் வந்து மைனஸ் முடிவிலிக்கு போக்கல, இவ்வளோ அச்சை வெட்டோன்னு இந்த கூட அணுகி செல்லும். அடுத்தது வந்து பாருங்க, இன்னும் 1க்கு இங்கே 1க்கும் 3க்கும் உள்ளே எப்படி இருக்கணும், இப்படி போகணும். அதாவது இன்னும் இருக்கு உங்களுக்கு தொடலிட ஷேப் வந்து எப்படி இருக்கு, இப்படி இருக்கு. அப்போ ஒவ்வொரு புள்ளியிலையும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு புள்ளியிலையும் தொடலிட ஷேப் இப்படி இருக்கு, ரைட். இவ்விடத்தை ஒரு இடத்துல அச்சை வெட்டு மேலுக்கு போய் வந்து என்ன சொல்லுவோம், இன்னும் இருக்கு இந்த இடத்துல எக்ஸமன் 3 இடத்துல படித்தரும் கிடையாகும். அப்போ உங்களுக்கு எப்படி வரும், இங்கே இருந்து வரைவு வந்து இப்படி வரப்போகுது. இன்னும் இருக்கு இடத்த வந்து என்ன சொல்லணும், எக்ஸமன் 3 இருக்க போகுது, ரைட். இவ்விடத்தை வந்து என்ன அச்சை வெட்டுது, என்ன அச்சை வெட்டும் புள்ளி என்ன 2,0. இவ்விடத்தை வந்து உங்களுக்கு என்ன 2 இருக்க போகுது. எனவே அங்கால 3 0 3ல இருந்து முடிவிலிக்கு போகும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்க, இன்னும் எப்படி இருக்க போகுது, இப்படி இருக்க போகுது, என்ன இல்லைங்கிட்ட இப்படி இருக்க போகுது, ரைட். படித்திறன ஷேப் வந்து உங்களுக்கு என்ன தொடர்ச்சியாக இப்படி மைனஸாக இருக்க போது தொடலி இப்படி இருக்க போகுது. அதே நேரம் பிளஸ் முடிவிலிக்கு போகும் பொழுது, எக்ஸ் பிளஸ் முடிவிலிக்கு போகும் பொழுது பைட பெறுமதி என்ன 0. எனவே இந்த கோடை உங்களுக்கு என்ன செய்யணும், அணுகி செல்ல வேண்டும். பார்த்துக்கணும், இந்த கோடை இடைவெற்றல் இதை வந்து என்ன செய்யணும், அணுகி செல்லும். இது தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், தொடலி இப்படி தான் இருக்கும் இல்லையா, ரைட். அதான் மைனஸ், இவ்வளோதான் விஷயம். இப்போ கேள்வியில் அடுத்த பகுதிக்கு போகும். f'(x)னை காண்க, இதிலிருந்து இந்த வளையிற்கு ஒரு விபத்தி புள்ளி இருக்கின்ற என்பதை காட்டுக. அந்த புள்ளியை சுற்றியுள்ள குழிவு நிலை மாற்றங்களை ஆராய்க.
ரைட். நம்ம இப்போ காண வேண்டியது என்ன? எஃப் டபுள் டேஸ் எக்ஸ். ரைட். எஃப் டபுள் டேஸ் சமன் என்ன சொல்லுங்க? இதோட இரண்டாம் வகையீடு என்ன? மேலுக்குள்ள சார்பின் வகையீடு என்ன? -1 மூன்றாம் வகையிட்ட பூச்ச -x. அப்போ இங்கே x -1 முழுவதன் கணம் சய கீழுக்குள்ள சார்பின் வகையீடு என்ன? 3 தர வர்க்கம் தர இங்கே வந்து என்ன சொல்லுங்க? 3 - x அதன் கீழ் x - 1 ஆறாம் அடுக்கு. இதை இப்போ எத்தனையாம் அடுக்கால சுருக்கலாம்? நீங்கள் x - 1 வர்க்கத்தால் சுருக்கலாம். -x + 1 உங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்குது. -3 தர 3 - x கீழுக்கு வந்து x - 1 நான்காம் அடுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்படி வரப்போகுது உங்களுக்கு? ரைட். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3xலேருந்து x போனால் 2x 1 - 9 விடை வந்து -8 x - 1 நாலாம் அடுக்கு. ரைட். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு? இதுக்கு வந்து ஒரே ஒரு குழிவு புள்ளி இருக்குன்னு காட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரே ஒரு குழிவு புள்ளி என்று சொன்னால் குழிவு புள்ளியை நீங்கள் எப்படி காணுவீங்க? உங்களுக்கு குழிவு மாற்றம் இருக்கிற ஒரு புள்ளி அதான் விபத்தி புள்ளி. எப்படி காணுவீங்க? விபத்தி புள்ளியில் எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் வந்து 0. ரைட். அப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்ல? நீங்கள் விபத்தி புள்ளியில் ரைட் விபத்தி புள்ளியில் 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 எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் சமன் 0. அப்போ எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் சமன் 0 வரணும் என்றால் உங்களுக்கு என்ன? 2x 8 கீழ் x - 1 முழுவதன் நாலாம் அடுக்கு சமன் 0. இதிலிருந்து x சமன் 4. ரைட். அப்போ x சமன் 4 உங்களுக்கு விபத்தி புள்ளி இருக்கு. ரைட். அப்போ x சமன் 4 என்ற புள்ளி வந்து பாருங்க நிச்சயமாக எங்கே இருக்க போகுது? இன்னது. ரைட். உங்களுக்கு விளங்கும் இந்த விபத்தி புள்ளி இதை குறிக்குதுன்றதை விளங்கும். ரைட். x சமன் 4ன்றது இங்கே இருக்கு. மேற்கொண்டு பார்ப்போம். அப்போ அடுத்தது வந்து என்ன சொல்றாங்க? இந்த புள்ளியில் இருக்கிற குழிவு நிலை மாற்றங்களை கேட்குறாங்க. ரைட். குழிவு நிலை மாற்றங்கள்னு சொன்னால் என்ன? குழிவு நிலை மாற்றங்களையும் 6000க்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு சார்ட் ஒன்று போடுவீங்க. ரைட். எப்படி என்று சொன்னால் ஏற்கனவே போட்ட மாதிரி ஒரு சார்ட் தான் இது. இங்கே பாருங்க. இங்கே எக்ஸ் இங்கே எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் இங்கே குழிவின் வடிவம் குழிவின் வடிவம் குழிவின் வடிவம். உங்களுக்கு குழிவு புள்ளி எங்க இருக்குது? அதாவது விபத்தி புள்ளி எங்க இருக்கு? x சமன் 4ல் இருக்குது. அதை நீங்க இங்க வந்து என்ன சொல்லுங்க? உங்களோட அணுகோட்டையும் கொண்டு வரணும். ஏன் அணுகோட்டை கொண்டு வரேன்னா அணுகோட்டுக்கு இங்கால ஒரு வரைவு, அணுகோட்டுக்கு இந்த சைட் இன்னும் ஒரு வரைவு. அப்போ உங்களுக்கு வந்து என்ன கட்டாயம் அணுகோடையும் நீங்க வந்து என்ன செய்யணும்? இங்க ஆராயக்கூட வந்து எடுத்து பார்ப்போம். என்ன சொன்னா அணுகோடு தான் வரைவை இரு பகுதிகளை பிரிக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன இங்க இந்த பகுதிக்கு இங்கால வந்து உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் வந்து முடிவிலியை விட சின்ன 4 விட பெரிது, 1 விட பெரிது, எக்ஸ் வந்து 4 விட சிறிது, 1 விட மைனஸ் முடிவிலியை விட பெரிது, எக்ஸ் வந்து 1 விட சின்ன. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன முடிவிலிக்கும் 4க்கும் இடையிலன்னு சொன்னால் 4 விட பெரிதுன்னா 5. இதில் வந்து 5 போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வரப்போகுது? கீழுக்கு நிச்சயமாக ப்ளஸ், இன்னும் விட வந்தாலும் ப்ளஸ். ஏன்னா 4ஆம் அடுக்கு இருக்கு. மேலுக்கு பார்த்தீங்கன்னா 5 போட்டிங்கன்னா 2 10 8 குளம் உங்களுக்கு வந்து விடை ப்ளஸ். ரைட். 1க்கும் 4க்கும் இடையிலன்னு சொன்னால் 3 போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே விடை வந்து உங்களுக்கு என்ன? மைனஸ். ரைட். இங்கே வந்து என்ன சொல்லுங்க? 1 விட சின்ன நான் ஒரு விடையை போட்டு பார்த்தீங்கன்னாலும் இங்கே விடை வந்து என்ன? மைனஸ். எஃப் டபுள் டேஸ் எக்ஸ். அப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் வந்து பெரிது 0, அதாவது ப்ளஸ் என்று சொன்னால் உங்களுக்கு அது எப்படிப்பட்டது? மேல்முக குழிவு. மேல்முக குழிவு. இங்கே குவிவு என்ற எதுவுமே இல்லை, குழிவு மட்டும்தான். மேல்முக குழிவு. நீங்கள் மாறியெல்லாம் அசிங்கம் பண்ணுறது. மேல்முக குழிவுண்டா கீழ்முக குவிவு அப்படி எதுவுமே அசிங்கம் பண்ணுறது. ரைட். இங்கே வந்து என்ன குழிவு மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு. மேல்முக குழிவு. எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் வந்து என்ன சொல்லுங்க? மைனஸ் என்று சொன்னால் உங்களுக்கு மாறுறது என்ன? கீழ்முக குழிவு. குழிவு.
குழிவு. ரைட், இதுவும் வந்து என்ன மைனஸ் என்று சொன்னால் கீழ்முக குழிவு. ரைட், அப்போ இவ்வளவுதான் வந்து ஆராய்ச்சி காரணம். இதை வேணுமெண்டா நீங்க வந்து என்ன செய்யலாம், இங்கேயும் குறிச்சியும் காட்டலாம். இப்போ இது சும்மா வந்து என்ன சொல்லுங்க, கணக்காக செய்யாம நீங்க எங்கேயும் விளங்கிக் கொள்ளலாம். நீங்க பாருங்க, இங்க வந்து என்ன, இந்த குழிவு வந்து எப்படி வரணும், இன்னைக்கு இந்த குழிவு வந்து நான் இங்க பெருசா கேட்கிறேன், இந்த குழிவு வந்து எப்படி வரணும், இது தொடர்ச்சியாக இப்படி இயங்குறதால இது மேற்கொண்டு இப்படி எடுத்து வந்தீங்கன்னு சொன்னா இது எப்படி வரும், இப்படி போகும். என்ன இது எப்படிப்பட்ட குழிவு, மேல்முகமா போகுது. இங்கேயும் சரியா வருது. இது என்ன மேல்முக குழிவு. இந்த 4ல இருந்து இந்த இவ்வளவு பகுதியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த குழிவு வந்தது, இது தொடர்ச்சியாக இப்படி வாரத்தாள். அப்ப இது வந்து என்ன தொடர்ச்சியா வந்த இது என்ன குழிவு, உங்களுக்கு கீழ்முக குழிவு. ரைட், அதை விளையும் குழிவு. என்ன சரி, அதே போல தான் இங்கே இது வந்து என்ன சொல்லுங்க, இதை தொடர்ச்சியாக நீங்கன்னு சொன்ன எப்படி வரும், இப்படியும் இப்படியும் பெறப்போகுது. ஸோ உங்களுக்கு இது வந்து என்ன சொல்லுங்க, கீழ்முக குழிவை தாரத்துக்கான ஒரு வடிவமாக இருக்கு. ரைட், அப்போ அதுதான் நீங்கள் ஆராய சொல்லியிருக்காங்க. இது நியூ சிலபஸ் கொண்டு வந்த விஷயம், முக்கியமான விஷயம். கேள்வியில் வந்து என்ன சொல்லுவாங்க, கடைசி பகுதியில் வந்து ஒரு சமன்பாடு தீர்த்தல் அல்லது தீர்வுகள் பற்றிய ஒரு கேள்வியும் அநேகமாக இருக்கு, அநேகமான கேள்விகள் இருக்கு. அதுவும் வந்து என்னென்னு பார்ப்போம். இதில் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், y f of x இன் வரைவை பயன்படுத்தி சமன்பாடு x-4 தர x-1 முழுவதன் வர்க்கம் 2 தர x-2 பூஜ்ஜியத்துக்கான தீர்வை கேட்குறாங்க. அப்போ இப்படி ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னால், பூஜ்ஜியத்தின் தீர்வுகளின் எண்ணிக்கையை காணும். இந்த சமன்பாட்டுக்கான இருக்கிற தீர்வுகளோட எண்ணிக்கையை கேட்குறாங்க. இதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த வளைவை நீங்கள் உருவாக்கணும். உங்களுக்கு தந்த சார்பு f of x வந்து என்ன, x-2 கீழ் x-1 முழுவத வர்க்கம். இங்க பாருங்க, அப்ப அதை நீங்க வந்து என்ன செய்யணும், இங்க உருவாக்கும். அதை எப்படி உருவாக்குவீங்க, என்ன x-4 சமன் 2 தர x-2 அதன் கீழ் x-1 வர்க்கம். என்ன இதை வந்து இங்கே கழிச்சு x-1 வர்க்கத்தால் பிரிச்சோம்னா சரியா இருக்கும். அப்போ இதை வந்து இங்கே பிரிச்சோம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன, அரை x-2 சமன் x-2 x-1 வர்க்கம். இதான் உங்களோட என்ன y. இப்போ y சமன் அரை x-2. இங்கே பாருங்க, y சமன் f of x-க்கான வரைவு தான் உங்களுக்கு என்ன இருக்குது, என்ன இருக்கு. இப்போ அடுத்த சார்பு என்ன, y சமன் அரை x-2. இதை ஈஸியாக எப்படி விளங்கிக் கொள்ளலாம்னா, இங்கே பாருங்க, உங்களுக்கு OL படிச்சிருப்பீங்க. OL வந்து என்ன, y சமன் 2x + 3 y சமன் -x + 6. ரைட், இந்த இரண்டு சமன்பாடுகளுக்குமான தீர்வை வரைவு முறை மூலம் காண்கன்னு சொன்னால் என்ன செய்வீங்க, நீங்கள் 2 வரைவையும் கீறுவீங்க. கீறிட்டு 2 வரைவும் வந்து என்ன, இடைவெட்டும் புள்ளிகளில் இருக்கிற எக்ஸால் கூட காணுவீங்க. கண்டுட்டு வந்து என்ன சொல்லுவாங்க, அதை ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதியிட்டு அல்லது வந்து என்ன சொல்லுவோம், அதுக்குரிய பையால் கூட கண்டிங்கன்னு சொன்னால் அங்கே வர எக்ஸும் பையும் வந்து எதுக்கான விடையாக இருக்கும், இந்த 2 சமன்பாட்டுக்குமான தீர்வாய்க்கும். ஈஸியான ஐடியா. அதாவது 2 வரைவும் வந்து என்ன, இடைவற்றம் புள்ளி என்று சொன்னா அந்த புள்ளியில் இருக்கிற எக்ஸால் கூறும் பையால் கூறும் இந்த 2 சமன்பாட்டையும் திருப்தி செய்யும். அதே ஐடியா தான் இங்கே. அப்போ இந்த சமன்பாட்டுக்கான தீர்வுன்னு சொன்னால் இதை வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வடிவத்துக்கு மாத்திரம். இது வந்து y சமன் f of x, இது y சமன் அரை x-2. இந்த 2 சார்புகளும் இடைவெட்டும் புள்ளியில வந்து இருக்கிற அந்த எக்ஸும் பையும் வந்து இந்த சமன்பாட்டுக்கான தீர்வாக இருக்கும். அப்போ வந்து என்ன சொல்லுவோம், y சமன் f of x வரைவு கீறிட்டோம். இப்போ உங்களுக்கு என்ன, y சமன் அரை x-10 என்றா இந்த வரைவை எப்படி கீறுவோம், x சமன் 0 என்று சொன்னால், x சமன் 0 என்றால் y பெருமதி வந்து உங்களுக்கு என்னவா இருக்க போகுது, -2 இருக்க போகுது. ரைட், பாருங்க. அப்போ ஒரு இடத்துல அச்சை வெட்ட போகுது. அடுத்தது y சமன் 0 என்று சொன்னால் x என்ற பெருமதி வந்து உங்களுக்கு என்னவா இருக்க போகுது, 4 இருக்க போகுது. ரைட், அப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்க, x என்ற பெருமதி 4 என்று சொன்னால் இந்த புள்ளி. அப்போ இது 2 கூடாகவும் போற ஒரு நேர்கோடு தான் இது. அப்போ இதை கீர்னிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி வரும் வரைவு, இப்படி வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்ச எத்தனை இடத்த வரைவு இடைவெட்டுது, இது ஒரு இடம்,
இவிடத்த ஒரு இடத்துல வெட்டுது. அப்போ இவிடத்த ஒரு இடத்தை வெட்டு. அப்போ மொத்தமாக பாருங்க இந்த 2 வரைவுகளும் 3 இடங்கள்ல இடைவெட்டுது. எனவே இதுக்கு என்ன சொல்லுங்க, 3 தீர்வுகள் இருக்குது. ரைட். அப்போ என்ன இவ்வளோ பெருசாக இல்லை, வெற்ற இடங்களை என்ன சின்ன மார்க் பண்ணி காட்டிட்டு ரவுண்ட் பண்ணி காட்டிட்டு எத்தனை இடத்தை வெட்டுதோ அத்தனை எண்ணிக்கையான தீர்வுகள் இருக்க போகுது. அப்போ இதுக்கு என்ன சொல்லுங்க, மொத்தம் 3 தீர்வுகள் இருக்க போகுது. ரைட். ரைட். அப்போ இது ஒரு முழுமையான ஒரு எக்ஸாமுக்கு வரக்கூடிய கேள்வி. ரைட். இது 7வது கேள்வி என்றதால தியரின்னு சொல்லி செய்யணும், அதுக்காக தான் இவ்வளவு நேரம் எடுக்குது. ரைட். அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த கேள்விகளில் சில எக்ஸாம்பிள்களில் உங்களுக்கு காட்டுறேன். ரைட். அடுத்த வீடியோக்களை பார்த்துக்கலாம்.